Sorry ass DJ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா. ஒருவருடைய சொத்தை ஏமாற்றி ஒருவர் வாழ்ந்து விடலாம் என சிலர் நினைக்கின்றனர். ஒருவர் வாழ்க்கையை பணமும் சொத்தும் தீர்மானிப்பதில்லை. சரி, வாங்க கதைக்கு போகலாம். திருவிழா. சிறுகதை. தன் கிராமத்து திருவிழாவிற்கு லதா தன் குடும்பத்துடன் காரில் சென்று கொண்டிருந்தாள். லதாவின் கணவர் மகேஷ், மகள் செல்வி, மகன் விஷால் என அனைவரும் காரில் வந்து கொண்டிருந்தனர். லதாவின் ஊருக்குத்தான் சென்றனர். லதா ஒரு 10 வயது இருக்கும்போது அந்த ஊரை விட்டு வந்தது. இப்பொழுதுதான் 25 வருடம் கழித்து போகிறாள். தன் ஊரை நெருங்க நெருங்க வயல்களும் பச்சை பசேல் என கண்களுக்கு காட்சியளித்தது. சுத்தமான காற்றும், எங்கு பார்த்தாலும் மரங்களும் கண்களுக்கு தென்பட்டன. 25 வருடங்கள் கழித்தும் வயல்களும் மரங்களையும் காண்பது லதாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. எல்லா கிராமங்களிலும் விவசாய நிலங்களை பிளாட் போட்டு விற்று விடுகின்றனர் என லதா கேள்விப்பட்டிருக்கிறாள். தன் கிராமத்தை நெருங்கும் போதே இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதே என நினைத்து கொண்டாள். ரோடுகள் எல்லாம் மண் ரோடுகளாக இருக்கும். ஒரு பஸ் வந்தால் மற்றொரு பஸ் வர முடியாது. ஆனால் இப்பொழுது தார் சாலைகள் போடப்பட்டிருந்தன. 3 பஸ்ஸுகள் ஒரே நேரத்தில் செல்லும் அளவு சாலைகள் பெருசாக போடப்பட்டிருந்தன. லதா தன் அப்பா அம்மா இல்லாமல் தன் ஊருக்கு வருகிறாள். லதாவை 10 வயது இருக்கும்போதே அழைத்து சென்றதுதான். பிறகு அவர்கள் ஊருக்கு வரவே இல்லை. லதாவிற்கு தன் சிறுவயது ஞாபகம் வந்தது. விநாயகத்திற்கும் பார்வதிக்கும் ஒரே மகள் லதா மட்டும்தான். ஆண் வாரிசு என்று யாரும் இல்லை. அவர்களுக்கு ஊரில் நல்ல செல்வாக்கு, வசதியானவர்கள், பெரிய குடும்பம், சொத்து, வயல் என கிராமத்தில் பாதி சொத்து விநாயகமூர்த்திக்கு சொந்தம். அவருடன் பிறந்தவர் ஒரே ஒரு தம்பி முருகேசன் மட்டும்தான். அவருக்கு ஒரு மகன். விநாயகமூர்த்தி அளவு அவருக்கு மரியாதை கிடையாது. சேரக்கூடாத நபர்களுடன் சேர்ந்து கொண்டு ஊரை சுற்றி கொண்டு இருப்பார். விநாயகமூர்த்தியிடம் என்ன உதவி கேட்டாலும் அப்படியே செய்வார். ஊர் மக்கள் நிறைய பேர் பிள்ளைகளை அவர் செலவிலேயே படிக்க வைத்தார். வெளியூரில் தெரிந்தவர் மூலம் வேலை வாங்கி கொடுப்பார். இல்லை என்று வருபவர்களை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டார். அவர் தம்பிதானே நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? உன் அண்ணன் எவ்வளவு செல்வாக்காக இருக்கிறார். அவர் கீழே நீ இருக்கிறாய் என அவர் மனைவி சொன்னாள். உனக்கு என்று ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு என்ன வைத்திருக்க என கேட்டு சண்டை போட்டாள். முருகேசனுக்கும் அப்பொழுதுதான் தன் மனைவி சொன்னது புரிந்தது. ஆமாம், நாம் ஏன் அண்ணன் கீழ் இருக்க வேண்டும்? அவர் வைத்திருக்கும் சொத்தில் பாதி பங்கு தன்னுடையது தானே என நினைத்தான். அவருக்கு என்ன ஆண் வாரிசா இருக்கு? நமக்கு இருக்கும் ஒரே பையனுக்குத்தான் அனைத்து சொத்தும் வர வேண்டும் என நினைத்து வேலையாளுக்கு சம்பளம் போட வேண்டும் என்றும் எல்லாத்திற்கும் உங்களிடமே வர வேண்டியதா இருக்கு. உங்களை தொந்தரவு செய்கிறேன் என முருகேசன் சொல்ல, விநாயகமூர்த்தி சரி நீயே பார்த்துக்கொள், பவர் கொடுத்து விடுகிறேன் என சொல்ல, முருகேசன் அவருக்கு தெரியாமல் ஆள் வைத்து சொத்து முழுவதும் தனக்கும் தன் மகனுக்கும் வருமாறு எழுதி வாங்கி கொண்டான். ஒரு சில நாட்களில் முருகேசனின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது. வயல், வீடு என எல்லாவற்றிலும் அவனை கேட்டுத்தான் எல்லா முடிவுகளும் எடுக்க வேண்டும் என கூறினான். ஒரு நாள் விநாயகமூர்த்தி கோவிலுக்கு சென்று வரும்போது அவர் நண்பர் ஒருவரை பார்த்தார். அவர் தாலுகா ஆபீஸில் வேலை பார்க்கிறார். என்ன விநாயகமூர்த்தி, எப்படி இருக்க? உன்னை நானே பார்க்க வேண்டும் என நினைத்தேன். என்ன, இருக்கும் அனைத்து சொத்தையும் உன் தம்பிக்கும் அவன் மகனுக்கும் எழுதி வைத்திருக்கிறாய். உனக்கு என்று ஒரு மகள் இருக்கிறாள். ஏன் இப்படி செய்தாய்? அவள் எதிர்காலத்திற்கு ஏதாவது வைக்கக்கூடாதா என கேட்க, விநாயகமூர்த்தி புரியாமல் பார்த்தார். என்னடா சொல்ற என கேட்க,
அனைத்து விவரத்தையும் சொன்னார். ஏன், உனக்கு எதுவும் தெரியாதா என கேட்க நெஞ்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். தன் தம்பியா தன்னை ஏமாற்றி விட்டான் என நினைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றார். முருகேசனிடம் இதை பற்றி கேட்டபோது, ஆமா, உனக்கு என்ன ஆண் வாரிசா இருக்கு? உனக்கு எதுக்கு சொத்து? நான் போடுவதை சாப்பிட்டு விட்டு ஒரு மூலையில் இரு. எல்லா சொத்துக்களையும் நீ வைத்து கொண்டு எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குற. அதான் உனக்கு என்னப்பா, பெண் பிள்ளை மட்டும்தான். எனக்கு அப்படியா? என் பையனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம் என சொல்ல, தன் மனைவியையும் தன் மகள் லதாவையும் அழைத்து கொண்டு சென்னை வந்து விட்டார். வசதியாக வாழ்ந்தவர் கூலி வேலைக்கு சென்று தன் மனைவியையும் மகளையும் காப்பாற்றினார். விநாயகமூர்த்தி கூலி வேலை செய்வதை பார்த்த ஒருவர் இவரை, ஐயா, என்ன தெரியவில்லையா? நான் தான் நீங்கள் படிக்க வச்ச விக்கி. நான் இப்போது நல்ல நிலையில் இருக்கேன். உங்களுக்காயா அந்த நிலை என கேட்க, வாங்க ஐயா எங்கள் வீட்டிற்கு என அழைத்தான். விநாயகமூர்த்தி மறுத்து விட்டார். சரி, நான் எதை செஞ்சாலும் நீங்கள் வாங்க மாட்டீங்க. நான் ஒரு பேங்க்கில் மேனேஜராக வேலை செய்கிறேன். ஒரு லோன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தரேன். ஏதாவது தொழில் செய்யுங்கள் என கூறினார். சரி என விநாயகம் ஒப்புக்கொண்டார். ஓரிரு நாட்களில் ஒரு சிறு தொகையை கொண்டு வந்து விநாயகத்திடம் கொடுத்தார். அவர் என்ன செய்யலாம் என யோசிக்கும்போது, பார்வதி, என்னங்க, நான் தான் நல்லா சமையல் செய்வேன் இல்லை, அதனால் ஒரு சின்ன ஓட்டல் ஆரம்பிக்கலாம் என சொன்னாள். அவள் சொன்னது போல் ஓட்டல் வைத்தான். அவர்கள் உணவின் தரமும் சுவையும் ஓட்டல் நன்றாக வியாபாரமானது. லாபமும் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து வந்தனர். விநாயகத்திற்கு வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. சில காலங்களில் இறந்தும் விட்டார். அவள் மனைவி பார்வதியும் லதாவும் மிகவும் கஷ்டப்பட்டனர். லதா காலேஜ் படிப்பை முடித்தாள். தன் தாயுடன் சேர்ந்து ஓட்டலை கவனித்து கொண்டாள். தன் தாய் போலவே மகளுக்கும் நல்ல கைப்பக்குவம். ஓட்டலில் நன்றாக வியாபாரமானது. ஒரு ஓட்டல் பல ஓட்டலாக மாறியது. வீடு, ஓட்டல், சொத்து என வசதி வாய்ப்புகள் வந்தன. ஓட்டலில் மேனேஜர் வேலை செய்து கொண்டிருந்த மகேஷ் நேர்மையையும் நல்ல குணத்தையும் பார்த்த பார்வதி லதாவிற்கு திருமணம் செய்து வைத்தாள். சில நாட்களிலே பார்வதியும் இறந்து போனாள். லதா இப்பொழுது விரல் விட்டு எண்ணும் பணக்காரர்களில் ஒருவள். நீண்ட நாட்கள் கழித்து தன் சொந்த ஊர்க்காரர்கள் வந்து லதாவை அழைத்தனர். அவளுக்கும் போக வேண்டும் என தோன்றியது. கார் நின்றது. லதா, வா, ஊர் வந்து விட்டது என மகேஷ் கூப்பிட நினைவு வந்தது. காரை விட்டு இறங்கியதும் மாலை மரியாதை என ஊர் மக்கள் அழைத்து சென்றனர். ஊர் திருவிழாவை முடித்துவிட்டு தன் வயலுக்கு போகலாம் என போனபோது அங்கு அவர் சித்தப்பா இல்லை, வேறு ஒருவர் இருந்தார். அப்பொழுது ஊர்க்காரர் ஒருவர், உன் அப்பா மாதிரி ஒரு ஆளை ஏமாத்தி வாங்கிய சொத்தை எல்லாம் உன் சித்தப்பனும் அவன் மகனும் எவனோ ஒருவனை பார்ட்னராக சேர்த்து தொழில் செய்தனர். அவன் இவர்களை ஏமாற்றி மொத்த சொத்தையும் எழுதி வாங்கி கொண்டான் என கூறினார். விநாயகம் ஐயா எப்படிப்பட்டவர்? அவர் பாவம் சும்மா விடுமா? இருக்க வீடு கூட இல்லாமல் சொந்த ஊரில் வாடகை குடிசை வீட்டில் இருக்காரு. சொந்த நிலத்திலே வயல் வேலைக்கு சென்று பிழைத்து கொண்டிருக்கின்றனர் என ஊர்க்காரர் சொன்னார். லதா அவரை பார்க்க அவர் வீட்டிற்கு சென்றாள். எப்படி இருந்தவர்கள்? பார்க்க பிச்சைக்காரர்கள் போல இருந்தனர். லதாவை பார்த்து, யார் என கேட்க, நான் தான் சித்தப்பா லதா என சொல்ல முருகேசன் அழுதார். உங்களை நடுத்தெருவில் விட்ட பாவம் என்னை விடவில்லை.
நான் இன்னும் அனுபவிக்க வேண்டும் என கூறி தேம்பி தேம்பி அழுதார். லதா செக் புக் எடுத்து 10 லட்சம் எழுதி, இந்தாங்க சித்தப்பா, இதை வைத்து ஏதாவது தொழில் செய்யுங்கள் என கொடுத்தாள். வேண்டாம்மா, வேண்டாம், எனக்கு இந்த தண்டனை தேவைதான் என கூறினார். வாழ்க்கையில் கெட்டவர்கள் வாழலாம், நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போகக்கூடாது. நாங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட வேண்டாம். எங்களுக்கு ஒருவர் உதவினார், உங்களுக்கு நான் உதவுகிறேன் என அவர் கையில் செக்கை வைத்தாள். உன்னை போய் பெண் பிள்ளை உனக்கு எதற்கு சொத்து என கேட்டேனே, என்ன இருந்தாலும் என் அண்ணன் வாரிசு என நிரூபித்து விட்டாய் என 2 கைகளையும் சேர்த்து கும்பிட காரில் ஏறி ஊருக்கு புறப்பட்டாள். அவள் மனதில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி. அவள் கணவனும் பிள்ளைகளும் அவள் தோள் மீது சாய்ந்து கொண்டனர். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. Sorry, it's DJ.